அன்புக்குரிய முகநூல் மற்றும் யூடியூபு, இன்ஸ்டாகிராம் பார்வையாளர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது சாப்பாடு கொடுக்கறது சாமானிய விஷயம் இல்லை. அது எல்லாராலையும் கொடுக்க முடியாது, எனக்கு நல்லா தெரியும். பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டில் நிறைய உணவு, உடை எல்லாமே இருக்கும். ஆனால் ஒருத்தங்க போய் வெளியில் நின்று அம்மா எங்களுக்கு தர்மம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க பழைய சோறை கொடுப்பாங்க, இல்லைனா ஒரு பழைய கிழிஞ்ச சட்டை வேட்டி சேலையை கொடுப்பாங்க. இதுதான் பணக்காரங்க செய்யக்கூடிய தர்மம். இயேசு சொன்னார், நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதீர்கள், இப்படிப்பட்ட பலியின் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார்னு சொல்லி. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியவங்கெல்லாம் பணக்காரங்களா? இல்லை, எல்லாம் வழியோரத்தில் இருக்கிறவங்க, பிளாட்ஃபாரத்தில் இருக்கிறவங்க, பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க, எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவங்க. ஸோ இவங்களை தான் நாங்கள் தேடி போய் இவங்களுக்கு உணவு, உடை கொடுக்குறோம். இது ஒரு வாரத்தில் ஒரு நாள், ஒரு வியாழக்கிழமை நாளை நாங்கள் நியமித்து இதை செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் எல்லா நாளும் செய்யணும் அப்படிங்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது. அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் வருங்காலங்களில் ஆண்டவர் சித்தமான நாங்கள் அதை செய்வோம். அதற்கான பணிவிடை செய்வதற்கான நல்ல அறிவு படைத்த சகோதரர்கள், அதே மாதிரி நல்ல டெடிகேட் மைண்டுள்ள இந்த பணியை செய்வதற்கு நிறைய பேரை கடவுள் எழுப்பணும். இது போன்ற காரியங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். பட் என்னன்னு சொன்னால், இவங்களை நாங்களும் விசாரிக்கலை அப்படின்னு சொன்னால் யாரும் விசாரிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசில் அவ்வப்போது வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் ஒரு சிலரெல்லாம் நாங்கள் இங்கேருந்து அவங்களுடைய அந்த இடங்கள்ல இருந்து இவங்களை ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய நிறையா நாங்கள் அறக்கட்டளைகளோடு பேசியிருக்கிறோம். இந்த ஹோம் நடத்துகிறவங்க கூட பேசியிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இதை செய்யணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது. சின்ன அளவில் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கான இட வசதிகள், கட்டட வசதிகள் இல்லை. அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் உங்களால் செய்யும் திறன் இருக்கிறது, ஆனால் உங்களால் அதை செய்ய முடியலை. ஆனால் நீங்கள் எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் அதை செய்வோம். அதற்கான இட வசதி, கட்டட வசதி நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தா நாங்கள் எங்கள் டீம் அதை செய்வதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். ஏன்னா ஒரு பணக்காரனையும் ஒரு ஏழையும் குறித்து பைபிளில் பார்க்குறோம். ஒரு லாசரு, அப்புறம் ஒரு ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லி. ஐஸ்வர்யவான் நல்லா காசு பணமெல்லாம் படைத்தவனாக இருந்தான், நல்லா லக்ஸூரியாக இருந்தான், சம்பூர்ணமான சாப்பாடெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த ஏழை மனுஷனுக்கு அது கிடைக்கல. அவன் வீட்டு வாசப்படியில், அந்த ஐஸ்வர்யன் வீட்டு வாசப்படியில் இருந்தான், ஆனால் அவனுக்கு அந்த சாப்பாடு கிடைக்கல. அது மாதிரி தான் இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம். நிறைய பேர் இவங்களுக்கு கெட்டு போனது, ஊசி போனதை கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மனசு வலிக்குது. ஸோ இது இந்திய அளவில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா மாநிலங்கள்லையுமே இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டு. இதை நல்ல முறையில் செஞ்சு முடிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இது இந்த மனுஷர்களுக்கு நம்ம செய்கிறது கடவுளுக்கு செய்கிறது. இப்போ நாங்கள் பாருங்கள், நாங்கள் கொடுக்கக்கூடிய உணவை அவங்க ரொம்ப ஆர்வத்தோடு வாங்குகிறாங்க. இவங்க ஆல்ரெடி நோயாளிக, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, வயது முதிர்ந்தவங்க, பசியோடு இருக்கிறவங்க, இப்படி பல தரப்பட்ட சூழ்நிலையில் இவங்க இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் நாங்கள் யாரையுமே ஓரங்கட்டாமல் ஒதுக்கி வைக்காமல் செய்கிறோம். வண்டி பெரியாரில் ஆரம்பிச்சோம்னு சொன்னால், அப்புறம் குமிளி, அப்புறம் தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்டு, குமிளி தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் லோயர் கேம்பு, அதுக்கப்புறம் கூடலூர் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் கம்பம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், அப்புறமா கம்பம் பஸ் ஸ்டாண்டு, அந்த மார்க்கெட்டு, அப்படி நாங்கள் பாளையத்தை நோக்கி போவோம். அப்போ 100 சாப்பாடு அப்படிங்கிற ஒரு கணக்கை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை செய்கிறோம்.
அது பத்தாது, இன்னும் அதிகமாக செய்ய நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. காட் bless யூ.